அடையாளம் கிடையாது. பிஜேபி பூரா இந்துக்களுடைய அடையாளம் கிடையாது. அதாவது தேர்தல் பிரச்சாரத்திலையும் இந்து முஸ்லீம்னு பேசுறான், தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்குள்ள போய் இந்து முஸ்லீம் பேசுறான், கடைசி வரைக்கும் இந்துக்கும் முஸ்லீமுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேச மாட்டேங்கிறான். இவன் எப்பேற்பட்ட ஆட்சியார், எவ்வளவு மோசமா இருக்கானுங்க. இந்த பாராளுமன்றத்தில் மாணவர்களுடைய குரலாக பேசுவதற்கு ஏன் அனுமதிக்கல? ஏன்னா பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவரோட மக மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க எந்த ப்ரொஃபஷனலுக்கு எதிரில்லை, நீங்க மாடலிங் பண்ணுங்க, நீங்க போட்டோகிராஃபி பண்ணுங்க, நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில பண்ணுங்க, எதர் யுவர் சாய்ஸ். ஆனா காலம் முழுக்க மாடலிங் பண்ணிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் மட்டும்தான் அந்த அம்மா போட்டுச்சு. பிரிம்ல பாஸ் ஆகுது, மெயின்ஸ்ல பாஸ் ஆகுது, இன்டர்வியூல பாஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கரெக்ட் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுச்சு. என்ன நியாயம் இது? யாரால முடியும்? யாரால முடியும்? கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஆகிட்ட போய் கேளுங்க, பிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம், மெயின்ஸ் கிளியர் பண்றது எவ்வளவு கஷ்டம், இன்டர்வியூ கிளியர் பண்றது எவ்வளவு கஷ்டம். மூணையும் ஒரே அட்டம்ப்ட்ல எக்ஸாம் நடக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் மாடலிங் பண்ணிட்டு இருந்த பொண்ணு கிளியர் பண்ணுதுன்னா அப்ப இந்த யூபிஎஸ்சி என்ன தரத்தில் நடந்திருக்கு? இதேதான் நெட் எக்ஸாம்ல, இதேதான் நீட் எக்ஸாம்ல, இதான் சியூடில, இதேதான் ஒண்ணுங்களுக்கு ஜேஇல, இதேதான் ஜேஇ அட்வான்ஸ்ல, இதேதான் கேட்ல, இப்படி எல்லா எக்ஸாம்லயும் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் முறைகேடு செய்கிறார்கள். 700 கோடி ரூபாய் இதற்கு பின்னாடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. யாருக்காக ஊழல் நடந்துச்சு? இந்த கொஸ்டின் பேப்பர் யார் லீக் பண்ணா? சிபிஐ என்கொயரி திரும்ப திரும்ப மால்பிராக்டிக்ஸ் ஈடுபட்ட மாணவர்கள் பின்னாடி போகுது. சிபிஐ என்கொயரி உனக்கு யாரா கொஸ்டின் பேப்பர் கொடுத்தான்னு கேட்கற, உனக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சான்னு கேட்கறான். உனக்கு கொஸ்டின் பேப்பர் யார் கொடுத்தான்னு இது வரைக்கும் இவர் தான் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிருக்காரு. இவருக்கு இங்க பின்னணி இருக்கு. இந்த இடத்துல இருந்துதான் என்டிஏவில் இல்லாமல் எப்படி கொஸ்டின் லீக் ஆகும்? நான் ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின் நான் லீக் பண்ணாம எப்படிங்க வெளியே வரும்? என்ன மோடி தான் பரமாத்மாவோட பேசுறாருன்னா என்டிஏ தலைவருமா பரமாத்மாவோட பேசிட்டாரு, இல்ல இந்த கோச்சிங் கிளாஸ் நடத்துற புரோக்கருமா பரமாத்மாவோட பேசிட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன? இந்த பின்னணியை சிபிஐ ஏன் விசாரிக்க மறுக்குது? ஏனால் இதற்கு பின்னணியில் ஒன்றிய கல்வி அமைச்சர் இருக்கிறார். நாங்க பகிரங்கமா குற்றச்சாட்டு நடத்துறோம். என்டிஏவுடைய தலைவர் இருக்கிறார் இந்த ஊழலுக்கு பின்னணியில. இந்த ஊழலுக்கு பின்னணியில என்டிஏவுடைய தலைவரையும் ஒன்றிய அமைச்சரையும் ஏன் இந்த அரசு கைது செய்யல? நீங்க ஹேமந்த் சோரனை கைது பண்ணுவீங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுவீங்க, செந்தில் பாலாஜியை கைது பண்ணுவீங்க, உங்களுக்கு எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் கைது செய்வீங்க. ஆனா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் மிகப்பெரிய அளவில் ஊழலில் ஈடுபட்டார்னா அவருக்கு கைது நடவடிக்கையே கிடையாது, ப்ரமோஷன் தான் கிடைக்கும். இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அமைச்சர் கல்வி அமைச்சர் ஆகிறாரு, 2வது முறை அதை ரீடைன் பண்றாரு. ஏற்கனவே அவர் மேல இவ்வளவு முறைகேடுகள் இருந்த பிறநிலையில கூட 2வது முறை எப்படி ரீடைன் பண்ண முடியுது? நீங்க அவங்க பதவி விலகணும், இவங்க பதவி விலகணும் அப்படின்னு பிஜேபி காரன் இங்க தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கிறார். நான் கேட்கிறேன், கல்வி அமைச்சகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. என்டிஏ, நீட்டு, கியூட்டு, நெட்டுன்னு எல்லா பிரச்சனையும். எஜுகேஷன் மினிஸ்டர் இப்ப வரைக்கும் பதவி ராஜினாமா செய்யல. பினான்ஸ் அன்ஸ்டபிலிட்டியாவே இருக்கு. வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு டாலருடைய விலைகள் மாறி இருக்கு. பினான்சியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பதவி விலக இல்லவே இல்லை. இன்னைக்கு உள்துறை பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இவ்வளவு பெரிய மக்கள் ஒரு மத வழிபாட்டு இடத்துக்கு போய் இறந்து போயிருக்காங்க. ஒன்றிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதவி விலக மாட்டார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக மாட்டார். ஆனா இவன் மத்த மாநிலத்தை பார்த்துட்டு அவன் பதவி விலகணும், எதுவும் பதவி விலகும் சொல்றான். எந்த விதத்தில் நியாயம்? இந்த நீட் தேர்வு கோச்சிங் கிளாஸ் சென்டர் கோச்சிங் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோட்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ராஜஸ்தான். இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா 4-5 டீ கடை லைனா இருக்கா. இது ராஜஸ்தான் கோட்டாவா இருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி டீ கடையா இருந்துச்சு. இன்னைக்கு அது கோச்சிங் சென்டர். 10க்கு 10 ரூம் ஒரு கோச்சிங் சென்டர். யாரு கோச்சிங் எடுக்கிறா தெரியாது, என்ன கோச்சிங் எடுக்கிறான்னு தெரியாது. இங்க எதுக்கு வந்திருக்கேன்? கோச்சிங் கிளாஸ். ஏன் கோச்சிங் கிளாஸ் சார்? நான் யூபிஎஸ்சிக்கு வந்திருக்கேன். நாங்க யூபிஎஸ்சி எடுப்போம் சார், நான் நீட்டுக்கு நாங்க நீட்டும் எடுப்போம். கடைசி வரைக்கும் அந்த கோச்சிங் கிளாஸ் என்ன எடுத்தான், யாருக்கு எடுத்தான், எப்படி எடுத்தான்னு தெரியல. நான் சொல்ற புள்ளி விவரம் மட்டும், இந்த பிரிண்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் ஆய்வு நடத்திருக்கான். குறைந்தபட்சம் இந்த 2022-23 கல்வியாண்டில் மட்டும் 53,000 கோடி ரூபாய் இந்த கோச்சிங் சென்டர்கள் வருமானம் ஈட்டியிருக்கிறது. இதே நிலைமையில் இந்த கோச்சிங் சென்டருடைய வளர்ச்சி இருந்தது என்று சொன்னால் 2028 1,33,000 கோடி ரூபாய் என்பது இந்த கோச்சிங் சென்டர்கள் வருமானம் ஈட்டுறான். 53,000 கோடி, 1,00,000 கோடி எதுக்கு? 12க்கு கிடையாது, யூஜிக்கு கிடையாது, பிஜிக்கு கிடையாது, ஏன் எம்பிபிஎஸ்க்கு கூட கிடையாது. இந்த 1,50,000 லட்சம் கோடி வருமானம் என்பது வெறுமன 6 மாதம் 7 மாதம் 1 வருடம் என்று ஆன்லைன் ஆஃப்லைன் நடத்தக்கூடிய வெறுமன கோச்சிங் சென்டர்கள் மட்டும் 1,50,000 கோடி ரூபாய் வருமானம் சுமத்துறான் என்றால்
இதற்கு பின்னணியில் ஒன்றிய அமைச்சர் இருக்கிறார். இந்த வருமானம் ஈட்டக்கூடிய ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் நீட் போன்ற தேர்வுகளை அறிமுகப்படுத்தி அந்த தேர்வுகளுடைய முறைகேடுகளுக்கு பின்னால் மிக பல ஆயிரக்கணக்கான ரூபாயை ஊழல் செய்வதற்கு பின்னால் ஒன்றிய கல்வி அமைச்சர் இருக்கிறார் என்று எஸ்எஃப்ஐ பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கும். அப்ப நீங்க கோச்சிங் சென்டரை க்ளோஸ் பண்ணுங்க. நீ இந்த நீட் தேர்வு என்ன சொன்னாங்க, தகுதியான மாணவர்களை உருவாக்குதுன்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், மெடிக்கலுக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது பயாலஜி தான். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கட்டாப்ல இருக்கு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி விட ரொம்ப மாணவர்களுக்கு அதிகமா தேவைப்படும் பயாலஜி. அதான் ஹியூமன் அனாட்டமி இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட், தாவரவியல், விலங்கியல், இது எல்லாமே அதெல்லாம் வருது. வெட்டினரி போகணும்னாலும், உங்களுக்கு நேச்சுரோபதி போகணும்னாலும், இல்ல ஹோமியோபதி போகணும்னாலோ அல்லது அலோபதி போகணும்னாலோ, இந்த எந்த மெடிக்கல்ல போகணும்னாலும் சொன்னாலும் முக்கியமானது பயாலஜி. நீங்க நீட்ல பயாலஜில 0 மார்க் வாங்கினாலும் கூட பயாலஜில இருந்து வந்திருக்கக்கூடிய எந்த கேள்வியும் நீங்க அட்டன் பண்ணல, வெறும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கேள்விகளை மட்டும் அட்டன் பண்ணீங்கன்னா அதுல பாஸ் மார்க் வந்தா நீங்க என்ன, யூ ஆர் எலிஜிபிள். நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த நடைமுறையில பயாலஜில ஃபெயிலான ஒரு பையன் எம்பிபிஎஸ் ஆக முடியுமா? கெமிஸ்ட்ரியில ஃபெயிலான ஒரு பையன் எம்பிபிஎஸ் ஆக முடியுமா? பிசிக்ஸ்ல ஃபெயிலான பையன் எம்பிபிஎஸ் ஆக முடியுமா? ஆனா உன் நாசமா போற நீட் தேர்வுல பயாலஜில ஃபெயிலான எம்பிபிஎஸ் ஆக முடியும், கெமிஸ்ட்ரியில ஃபெயிலான எம்பிபிஎஸ் ஆக முடியும், பிசிக்ஸ்ல ஃபெயிலான எம்பிபிஎஸ் ஆக முடியும். என்ன தேர்வு இது? சிரிப்பு வரல? அப்ப நீ என்ன தகுதியை நீ இந்த நீட் தேர்வுல உருவாக்கி இருக்கங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த நீட் தேர்வுல இந்த ஆண்டு மட்டும் முறைகேடு கிடையாது தோழர். ஒரு கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல, ஹிந்தி, அதாவது இங்கிலீஷ், ஹிந்தி, ரீஜனல் லாங்குவேஜ், இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் வரும். கேள்வி என்னன்னா, சிறுத்தை சீட்டானுடைய ஓடக்கூடிய வேகம் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல ஓடுங்கிறது கேள்வி. இது நிஜமாவே நடந்தது. இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு, ஹிந்தியில கரெக்டா இருக்கு, தமிழ்ல என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்? சிறுத்தை புலி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடும் இதான் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். சீத்தா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடும் போட்டிருக்கான். நான் என்ன கேட்கிறேன், எங்க வீட்டு பக்கத்துக்கு சீத்தா ஓடவே ஓடாது, நான் ஓடாதுன்னு போட முடியுமா? இன்னொரு சீத்தா சிறுத்தை புலியை விட வேகமா ஓடும், அதுதான் சிறுத்தை புலியை விட வேகமா ஓடுதுன்னு போட முடியுமா? அப்ப இந்த டிரான்ஸ்லேஷன் எரர் இருந்துச்சு. உடனடியாக சிபிஎம் உடைய மாநில மத்திய குழு உறுப்பினரும் மாநிலங்களுடைய எம்பி வந்த டி கே ரங்கராஜன் மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் போட்டார். உடனே டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் கொஸ்டின் அட்டன் பண்ண எல்லா மாணவர்களுக்கும் நீ கிரேஸ் மார்க் கொடுக்கணும் வந்துச்சு. அன்னைக்கு கருணை மதிப்பெண்கள் அந்த மாணவர்களுக்கு கிடைச்சது. ஆனா இன்னைக்கு நீ எதுக்கு கருணை மதிப்பெண் கொடுத்திருக்க? உன் கோச்சிங் சென்டர்ல படிச்ச பசங்க, உன் கோச்சிங் கிளாஸ்ல படிச்ச பசங்க, நீ எங்க முறைகேடுக்கு உத்தரவாதப்படுத்தியிருந்ததோ அந்த எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் எழுதின பசங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு லேட் ஆயிடுச்சான். ஏன்டா எக்ஸாம் எழுத லேட் ஆயிடுச்சு? லேட்டா வந்தாங்க இல்ல, அங்கதான் உட்காந்து இருந்தான், கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் லேட் ஆயிடுச்சு. இது என்ன நியாயம்? இதே தமிழ்நாட்டுல திருச்சியில ஒரே காலேஜ் கேம்பஸ்ல 2 சென்டர் நீட்டுக்கு, ஒரு சென்டருக்கு தவறுதலா போயிருச்சு அந்த பிள்ளையோட ஹால் டிக்கெட் நம்பர் அங்க இல்ல. உடனே பலரி அடிச்சு 2வது ஆளுக்கு வந்து உள்ள விட மாட்டேங்கிறான். ஏன்டா லேட்டா வந்துட்டியா? ஒருத்தன் ஹாலுக்குள்ள உட்கார்ந்து இருப்பான், கொஸ்டின் பேப்பர் லேட்டா வந்துருச்சுன்னு பொய்ய சொல்லி நீ அவனுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்ப. இங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பொண்ணு, ஓ மிஸ்டேக், நீ ஒரே கேம்பஸ்ல 2 சென்டர் எதுக்கு போடுற? ஒரே கேம்பஸ்ல ஒரே சென்டரா போட்டு போக வேண்டியதானே? அப்ப நீட்டினுடைய என்டிஏ தவறால ஒரு பொண்ணு லேட்டா போச்சு, அத நீ உள்ள விட மாட்டேன்னு சொல்லுவ. தமிழ்நாட்டுக்கு நீ உத்தரப்பிரதேசலையும் பீகார்லயும் ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் சிசிடிவி கேமரா இல்லாம எக்ஸாம் நடத்துவ. நீ என்டிஏக்கு யார் போகணும்? என்டிஏ ஸ்டாஃப் செலக்ஷன் பண்றான். இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு காலேஜஸ்ல இருந்தும், ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்தும், ஒவ்வொரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்தும் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுத்து, ஒரு நாள் சம்பளம் கொடுத்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றான். ஆனா பீகார்ல ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் சென்டர்ல இங்க போன ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வெளியே உட்கார்ந்து இருக்காங்க. அங்க கோச்சிங் கிளாஸ் நடத்தின நபர்கள் எல்லாம் ஹாலுக்குள்ள போறான். எப்படி சாத்தியம்? இதுவும் செய்தி. அப்போ ஒட்டுமொத்தமாக முறைகேடுகளுடைய மொத்த உருவமாக இந்த தேர்வு என்பது நடந்திருக்கு. இதை கண்டித்து இந்தியா முழுவதும் நாம் நடத்துறோம், போராட்டம் நடத்துறோம். நம்முடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த ஆண்டு ஆல்ரெடி ஜூலை ஆயிடுச்சு, நீ இன்னும் விசாரணை துவங்கிக்கிட்டே இருக்கிற, நடத்திக்கிட்டே இருக்க. ரீ எக்ஸாம் 1500 பேருக்கு ரீ எக்ஸாம், 750 மாணவர்கள் ரீ எக்ஸாமுக்கு வரல. 750 மாணவர்கள 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரீ எக்ஸாமுக்கு வரல. அப்ப வரலன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆண்டு அவனுக்கு நீட் தேர்வுல மதிப்பெண்ணே கிடைக்கலாம் பரவாயில்லன்னு நீட் எக்ஸாமுக்கு வரலன்னா அவன் உண்மையாலுமே நீட் எக்ஸாம் பிரிப்பேர் ஆகல, அவன் உண்மையாலுமே நேர்மையாக நீட் எக்ஸாம் எழுதல. 750 பேரும் மால் பிராக்டிக்ஸ் ஈடுபட்டிருக்கான், அதனாலதான் திரும்பி வரல. அப்போ 1500 பேர்த்த நீ கண்டுபிடிச்சதுல 750 பேர் மால் பிராக்டிஸ் பண்ணிருக்கானா, இதோட ரேஷியோ என்ன? கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் எழுதுறான் எக்ஸாம்.
20 லட்சம் பேருக்கு மேல எழுதுறான், 24 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறான், 15 லட்சம் பேர் பாஸ் ஆகிறான். 1 லட்சம் சீட்டு தான் இருக்கு. 1 லட்சம் சீட்டுக்கு 15 லட்சம் பேர் பாஸ் ஆகிறான்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை படி பார்த்தாலே நீ என்ன பண்ற? பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு சப்ளை அதிகமா கொடுக்குற. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? செல்ஃப் பினான்ஸ் கோட்டாக்கு கோடிக்கணக்கில் வருமானம் இட்டு தான் போறான். அப்ப ஏற்கனவே இருந்த பிரச்சனைக்கு நீட் தேர்வு எந்த விதத்தில் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது? அப்ப நீட் தேர்வை இந்த ஆண்டு உடனடியாக நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய இந்த குளறுபடிகளை கண்டித்து, இந்த குளறுபடிகளுக்கெல்லாம் பிரச்சனையாக தீர்வாக இந்த ஆண்டு அந்தந்த மாநிலங்கள் அந்த ஏற்கனவே என்ன நீட்டுக்கு முன்னாடி என்ன நடைமுறையில மாணவர் சேர்க்கையில் ஈடுபட்டாங்களோ அந்த மாணவர் சேர்க்கையில் ஈடுபட வேண்டும். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து முழுமையாக விலக்களிக்க வேண்டும். இது நெட் எக்ஸாம் கேன்சல் பண்ணிருக்கான். PhD என்ட்ரன்ஸுக்கு கூட நெட் கம்பல்சரின்னு UGC ஒரு நோட்டிபிகேஷன் பில் அனுப்புறான். ஆனா இப்போ நெட் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆண்டு கல்வியில நான் PhD ஜாயின் பண்றதுக்கு எனக்கு தேவையில்லாத டீலே. நான் ஸ்னாப்ஷாட் ரெடி பண்ணிட்டேன், கைட ஓகே பண்ணிட்டேன், நெட்டை நல்லபடியா எழுதியிருக்கேன். எனக்கு ரிசல்ட் வந்தா நான் PhD ஜாயின் பண்ணிடுவேன். ஆனா தர்மேந்திர பிரதானும் NDA தலைவரும் பண்ண ஊழல்னால நான் பாதிக்கப்படுறேன். அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு NDAவே உடனடியாக கலைக்கணும். NDAங்கிற இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில தமிழ்நாட்டினுடைய மாநில பாட கல்விக் கொள்கையின் சார்பாக கல்வித்துறையின் சார்பாக யார் இருக்கா? கேரளாவுடைய கல்வித்துறை சார்பாக யார் இருக்கா? பீகாருடைய கல்வித்துறை சார்பாக யார் இருக்கா? ஆந்திராவுடைய கல்வித்துறை சார்பாக யார் இருக்கா? குஜராத்துடைய கல்வித்துறை சார்பாக யார் இருக்கா? அப்போ NDAவை கலைத்துட்டு அனைத்து மாநிலங்களுடைய பங்களிப்புடன் கூடிய ஒரு தேசிய தேர்வு முகமையை உருவாக்கும். நீ நேஷனல் எக்ஸாம்ல வந்துச்சுன்னா எல்லா ஸ்டேட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். அப்பதான் ஒரு முறையான அனைத்து மாநில மாணவர்களுக்கும் முறையான ஒரு தேர்வாக நடக்கும் என்கின்றதை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நேற்று நடந்த ஒரு போராட்டம், நாங்க இந்த போராட்டம் எல்லாம் ஒன்றிய அரசை கண்டிச்சு நடந்துட்டு இருக்கு. நீட்டுக்கு விலக்கு கேட்டு நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் சுயமரியாதையோடு போராடக்கூடிய மாணவர்களை பார்த்து BA படிக்கிறது MA படிக்கிறதுலாம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சைனா போராட்டத்தை திசை திருப்புவதற்கு பிஜேபி அதை பயன்படுத்துறான், RSS அதை பயன்படுத்துறான். அப்போ அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பேசும்போது நிதானத்தோடும் பேசும்போது சுய சிந்தனையோடும் பேசணும். நான் போட்ட பிச்சை நீ போட்ட பிச்சைனாக்கா அப்புறம் மாணவர்களுடைய போராட்டம் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விகள் இங்க இருக்கக்கூடிய அரசை நோக்கி எழுப்புவதற்கு ஒரு வினாடி ஆகாது என்பதை எச்சரிக்கையோடு அரசியல் கட்சி தலைவருக்கு சுட்டிக்காட்டுறோம். மாணவர்களுக்கு நீங்க போட்ட பிச்சைன்னா உங்க வீட்டுல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிறோம். உங்க முதலமைச்சர் சம்பளம் வாங்குறாரு, யார் போட்ட பிச்சை? யாரோட பணத்துல சம்பளம் வாங்குறாரு? உங்களுடைய அமைச்சர்கள் சம்பளம் வாங்குறாங்களே, யார் போட்ட பிச்சை? நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லலாமா? எங்களுக்கு அப்படிலாம் பேச தெரியாது. மக்களுடைய வரி பணத்துல படிக்கிறோம், அந்த வரியில நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்றோம். நான் வாங்குற பேனா பென்சில் ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் வரி பணம் இருக்கு, நான் வரி கட்டியிருக்கேன். அப்ப என் பணத்துல நான் படிக்கிறேன், நீங்க போட்ட பிச்சைலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு படிக்க தெரியும், படிக்க அனுமதிக்கவில்லை என்றால் போராடவும் தெரியும். அதுதான் SFI, படிப்போம் போராடுவோம் என்கின்ற கொள்கை முழக்கத்தோடு இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு. அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் பொதுமக்களையும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மத்திய மோடி அரசுக்கு எதிரான இந்த மாணவர்களுடைய கோபத்தின் நியாயத்தை புரிந்து கொண்டு நீங்களும் எங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு ஆதரவை தர வேண்டும். நீங்களும் எங்களுடைய போராட்டத்தில் ஒரு நபராக இணைந்து கொண்டு இந்த மாணவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு எதிரான உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.